அன்பு, சான்ஸே இல்ல. திஸ் இஸ் ரியலி டெலிஷியஸ். சூப்பரா இருக்கு சட்னி. தேங்க்யூ சார். இப்ப என்ன சொல்ற? நானும் அதேன்னு சொன்னேன், நல்லா இருக்குன்னே சொன்னேன். தெரியும் தெரியும். தேங்க்ஸ் அன்பு. ஓகே அன்பு, அப்ப நான் கிளம்புறேன். சரி சார். ஆனந்தி, சொன்னது எல்லாமே மைண்ட்ல வச்சுக்கோ. நீ நல்லா ரெஸ்ட் எடு. மென்டலி ஹாப்பியா இருக்க. நீ என்ன செய்யணுமோ அதை செய். சரிங்க சார். யாழினி, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா காஃபி குடிக்கிறேன். ஓகே? ஓகே சார். அன்பு, நான் கிளம்புறேன். சரி சார். உட்கார் உட்கார். இட்ஸ் ஓகே. வாங்க சார். அன்பு, உங்க அம்மா கிட்ட வரேன்னு கூட சொல்லாம நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன். அம்மா ஏதாச்சும் கோவப்பட்டாங்கன்னா அதுக்காக இப்பவே சாரி சொல்லிடு. சார், இதுக்கெல்லாம் நீங்க சொல்லிட்டு வரணுமா சார்? அப்படிலாம் எந்த ஃபார்மாலிட்டியும் கிடையாது. அப்புறம் அம்மாவுக்கு எல்லாமே புரியுது சார், ஆனா ஏத்துக்க முடியல, அவ்வளவுதான். போக போக எல்லாம் சரியாயிடும். அவங்க உங்ககிட்ட நடந்துக்கிட்டதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் சார். இட்ஸ் ஓகே. ஆனந்தியோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு கால் பண்ணி கேட்கலான்னு தான் நினைச்சேன். நேர்ல பார்த்துலாம் தோணுச்சு, அதான் வந்துட்டேன். சார், இதுவும் உங்க வீடு தான் சார். நீங்க எப்ப வேணாலும் வரலாம். நீங்க இவ்வளவு தூரம் வந்ததே ரொம்ப சந்தோஷம் சார். ஆனந்தியும் சந்தோஷமா தான் இருப்பா. அதான் இப்ப ரொம்ப முக்கியம் அன்பு. ஆனந்தி இருக்கிற கண்டிஷன்ல நீ இப்ப அவ கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவளை நல்லா கேர் எடுத்து பாத்துக்கணும். நிச்சயமா பாத்துப்பேன் சார். கம்பெனி ஒர்க் பத்தி பிரஷர் எடுத்துக்காத. உனக்கு எந்த டைம் கன்வீனியன்ட்டா இருக்கோ அப்ப வந்து வேலையை முடிச்சுட்டு கிளம்பு. அதுக்காக எந்த கில்ட்டியும் உனக்கு வேண்டாம். ஏன்னா நீயா எதுவும் செய்யல, நான் தானே உனக்கு பெர்மிஷன் தரேன். அதனால யார பத்தியும் யோசிக்காம உன் வேலையை பாரு. சார், எங்க மேல இவ்வளவு அக்கறையும் பாசமும் வச்சிருக்கீங்க. இந்த கடனை எல்லாம் எப்படி அடைக்க போறேனே தெரியல. ரொம்ப தேங்க்ஸ் சார். அன்பு, நீயும் ஆனந்தியும் ஹாப்பியா இருந்தாதான் என் குற்ற உணர்ச்சி சரியாகும். அதே மாதிரி ஆனந்தியோட இந்த நிலைமைக்கு காரணமான அந்த கிரிமினலை சீக்கிரமா நாம கண்டுபிடிச்சாகணும். ஆனந்தி ஆசைப்படுற மாதிரி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஆமா சார், அது மட்டும் நடந்துட்டாலே ஆனந்தி ரொம்ப நிம்மதியாயிடுவா. ஆனந்திக்கு நிறைய பிரஷர் சார். அவ அப்பா அம்மாவை நினைச்ச ஒரு பக்கம் கவலை, தன்னை நினைச்சே ரொம்ப வருத்தப்படுறா. அவளால என் வாழ்க்கை கெட்டு போச்சோன்னு என்ன நினைச்சு ஒரு பக்கம் கவலைப்படுறா. நல்ல வேளை கோகிலா லைஃப் ஒரு மாதிரி செட்டில் ஆயிடுச்சு. இல்லைன்னா அதை நினைச்சும் கவலைப்பட்டுட்டு இருப்பா. எனக்கும் மனசுக்குள்ள குழப்பமும் வருத்தமும் இருக்கு சார். முதல்ல அதை சரி பண்ணணும். என்ன அன்பு, உனக்கு என்ன குழப்பம்? இவ்வளவு நாள் ஆனந்தி ஹாஸ்டல்ல தனியா இருந்து கஷ்டப்படுறாளேன்னு வருத்தப்பட்டேன். எப்படியாவது அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா சந்தோஷமா பாத்துக்கலாமேன்னு நினைச்சேன். கரெக்ட் தான் அன்பு. இப்போ உன் கூட ஹாப்பியா தானே இருக்கா? நீ அவளை நல்லா தான் பாத்துக்கிற. என்ன சார் நல்லா பாத்துக்கிறேன்? ஹாஸ்டல்ல இருந்த வரைக்கும் தனியா இருந்தாலும் சேஃபா இருந்தா. இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எப்படி அழிச்சு பாத்தீங்களா? வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஆனந்திக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் சார். எல்லாத்துக்கும் காரணம் அந்த துளசி. ஆனா துளசியை பத்தி சொன்னா வீட்டுல பிரச்சனை பெருசாயிடுமோ, அம்மா இன்னும் வெறுத்துருவாங்களோன்னு அவ எதையுமே என்கிட்ட சொல்லாம மறைக்கிறா. சின்ன சின்னதா பிரச்சனை வந்தப்ப கூட போக போக சரியாயிடும்னு நானும் அமைதியா இருந்துட்டேன். ஆனா இப்ப ஆனந்தி உயிருக்கே பாதுகாப்பு இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஹாஸ்டல்ல இருந்து ஆனந்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுது சார். இல்ல அன்பு, ஆனந்தியை நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது தப்பு இல்ல. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வீட்டு பிரச்சனை சரியாயிடும்னு நீ நினைச்சதும் தப்பு இல்ல. அப்கோர்ஸ் இப்ப நடந்தது ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் தான். ஆனந்திக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்க முடியும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனந்தியோட நல்ல மனசுக்கு அவ பொழைச்சிட்டா. பட் இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்போ உங்க அம்மாவுக்கும் துளசிக்கும் ஒரு சின்ன பயம் இருக்கும். இனிமே ஆனந்தியை டிஸ்டர்ப் பண்ண யோசிப்பாங்க. இந்த டைமை யூஸ் பண்ணி உங்க அம்மாவுக்கு ஆனந்தியை பத்தி புரியவே.
ஆனந்தி அவங்க ஏத்துக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்னு பாரு. அன்பு, ஆனந்தி நல்ல பொண்ணு. ஒரு நல்ல வாழ்க்கைய, சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழ அவளுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. அவளையும் அவ குழந்தையையும் நல்லா பாத்துக்கோ அன்பு. சார், அவ ஏன் ஆனந்தியா இருக்கும்போது குழந்தைய மட்டும் அவ குழந்தைன்னு எப்படி சார் என்னால பிரிச்சு பார்க்க முடியும்? அது எங்க குழந்தை சார். நான் அவங்க 2 பேரையும் நல்லா பார்த்துப்பேன். அது போதும் அன்பு. சரி, நான் கிளம்புறேன். நீ உள்ள போய் ஆனந்திய பாத்துக்கோ. போ சார். போ அன்பு. சரி சார், போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. சொல்லு மித்ரா. மகேஷ், எங்க போயிருக்க? நான் காஃபி எடுத்துட்டு வந்து பார்த்தா ஆளை காணோம். நான் உனக்கு ரொம்ப நேரமா கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். காலையே பிக் பண்ண மாட்டேங்கிற. ஃபோன் கார்ல இருந்துச்சு. சொல்லு மித்ரா, எனிதிங் அர்ஜென்ட்? நீ தான் சொல்லணும் மகேஷ். இவ்வளவு காலையிலே கிளம்பி போற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம்? இப்ப நீ எங்க போயிருக்க? எங்க இருக்க? நான் அன்பு வீட்டு வாசல்ல நிக்கிறேன் மித்ரா. ஆனந்திய பார்க்க வந்தேன். ஆனந்திய பார்க்க போனியா? ஆமா, பார்த்துட்டேன். கிளம்ப போறேன். மகேஷ், ஆனந்தி உடம்பு முடியாம இருக்கா, ஓகே தான். அதுக்காக எங்க போறேன்னு கூட சொல்லாம இவ்ளோ காலையில அங்க போறதெல்லாம் என்னால அக்செப்ட் பண்ணவே முடியல மகேஷ். இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. மகேஷ், அப்படி என்ன அவசரம் இப்பவே போய் பார்க்கணும்னு சொல்லிருந்தா நானும் உன் கூட வந்திருப்பேன்ல. நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் பார்த்திருக்கலாம்ல. லுக் மித்ரா, உனக்கு ஆனந்திய பார்க்கணுன்ற எண்ணம் இருந்தா நீ வந்து பாரு. பட் இதை சாக்கா வச்சுக்கிட்டு ஏன் கூட வரணும்னு நினைக்காத. குழந்தையோட ஹார்ட் பீட் கேட்டதுல இருந்து என் மனசு சுத்தமா சரியில்லை மித்ரா. சரியில்லைன்னா வருத்தமாலாம் இல்ல, ஏதோ அந்த குழந்தை என் கூட பேசுற மாதிரியே ஃபீல் ஆகுது. அந்த சத்தம் என் மனச ஏதோ பண்ணுது. நானும் அதுல இருந்து வெளியே வர எவ்வளவோ ட்ரை பண்றேன், முடியல. அதனாலதான் ஆனந்திய பார்க்கறதுக்கு நேர்ல வந்தேன். இப்போ எனக்கு என்ன தோணுது தெரியுமா? என்ன தோணுது? ஆனந்தியை என் பக்கத்துல என் கூடவே வச்சு பார்த்துக்கணும்னு தோணுது.